டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ கண்டிப்பாக உறுதி பண்ணுவாங்க, அதே மாதிரி வேக்கன்சி என்ன, எக்ஸாம் எப்போ வந்து காண்டக்ட் பண்ண போகிறாங்க, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நான் எப்படி படித்தேன் அப்படின்னா அதாவது ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வந்து வாங்க முடியும், டாப் 10க்குள்ளே நான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து டெய்லியுமே என்கொயரி பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. ஒரு எக்ஸாமில், அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்மளுடைய பாடத்தில் மேஜர்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சைக்காலஜில இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ சிலபஸை பார்க்கும்போது எது படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு யூனிட்ல ஒரு டாபிக்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு யூனிட் இருக்கு, ஒரு யூனிட்ல ஒரு 10 டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த 10 டாபிக்கை மொத்தமாக டெஸ்ட் போட்டு பார்க்காம ஃபர்ஸ்ட் 3 டாபிக் ஒரு டெஸ்ட், அடுத்து 3 டாபிக் ஒரு டெஸ்ட், அடுத்து 4 டாபிக் ஒரு டெஸ்ட், இந்த 3 டெஸ்ட்டுமே சேர்த்து ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட், இப்படி போடும்போது மட்டும்தான் அந்த யூனிட்ல ஒரு டாபிக் கூட மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிக்க முடியும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேஜ் அப்படின்னா பிரத்யேகமாக மேஜர் டெஸ்ட்டு, சைக்காலஜி டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு, தமிழ் தொகுதி தேர்வு டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்கும். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ கண்டிப்பாக உறுதி பண்ணுவாங்க, அதே மாதிரி வேக்கன்சி என்ன, எக்ஸாம் எப்போ வந்து காண்டக்ட் பண்ண போகிறாங்க, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நான் எப்படி படித்தேன் அப்படின்னா அதாவது ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வந்து வாங்க முடியும், டாப் 10க்குள்ளே நான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து டெய்லியுமே என்கொயரி பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வந்து நமக்கு எக்ஸாம் அறிவிப்பு வந்து வெளியிட போகிறாங்க. அதே மாதிரி நவம்பர் மாதம் வந்து நமக்கு எக்ஸாம் காண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன் பிட்வீன் டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது செப்டம்பர் அக்டோபர் கிட்டத்தட்ட 62 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 62 டேஸில் வந்து சிலபஸை கமிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ப்ராக்டிஸ் எடுக்கீங்க அப்படின்னா ஷுவராக வந்து சிலபஸை கமிட் பண்ண முடியும். ஆனால் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் தகுதி தேர்வு படிக்கணும், மேஜருக்கு படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கே படிக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியுமே தவிர அந்த லாஸ்ட் 62 டேஸில் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. பண்ணலாம், பட் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி வேக்கன்சியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 1915 காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான். அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த ஒரு இடம் வந்து உங்களுக்கானதாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி எப்படி படிக்கணும் நிறைய வழியில் சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலுமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, சிலபஸை வந்து பாருங்கள். நீங்கள் அதாவது நியூ சிலபஸை பாருங்கள். நியூ சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுடைய பாடத்தில் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாமில், அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்மளுடைய பாடத்தில் மேஜர்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சைக்காலஜில இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ சிலபஸை பார்க்கும்போது எது படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு யூனிட்ல ஒரு டாபிக்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். இது ரெண்டுமே படிச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம், ஸோ நான் வந்து பிஜி புக்கு மட்டும்தான் படிப்பேன், ரெஃபரன்ஸ் புக்கு மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்த உடனே நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் புக்கையோ பிஜி புக்கையோ படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம், ஆனால் கொஸ்டின் வந்து எங்கே இருந்து வேணால் எப்படி வேணால் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 11th 12th புக்கில் இருந்துமே கேட்கலாம், யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி எங்கேருந்து வேணால் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, சிலபஸ் பார்த்தாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாச்சு. மூணாவது ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு. ஸோ ஸ்கூல் புக்கு பொறுத்த மட்டும் இப்போ நம்ம யூஜி பிஜி பிஎட் எல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் நம்ம படிக்கும்போது இருந்த லெசன் வந்து வேற, பட் இப்போ இருக்கக்கூடிய லெசன் அதே லெசன் தான். பட் இப்போ இருக்கக்கூடிய லெசன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை படிக்கும்போது மட்டும்தான் தெரியும். ஸோ
நம்ம என்ன பாடமோ அதை நீங்கள் டேட்டா என்ன அடிப்படை பேசிக் டேட்டா என்னவோ அதை நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும் தான் கவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பாடமோ தமிழ் அப்படின்னா 6 to 12 வரைக்குள்ள தமிழ், மேக்ஸ் அப்படின்னா 6 to 12 வரைக்குள்ள மேக்ஸு, பிசிக்ஸ் அப்படின்னா 6 to 12 வரைக்குள்ள பிசிக்ஸு. இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது அடிப்படையான தகவல் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, எப்போதுமே வந்து அடிப்படை மட்டும்தான் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அடிப்படை நமக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே படிக்கும்போது ஓகே இது வந்து ஃபண்டமெண்டல், இதுக்கப்புறமா வந்து இது இருக்குது, இதுக்கப்புறமா இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியாக நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி சிலபஸ் பார்த்தாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாச்சு, ஃபண்டமெண்டல் அதாவது பேசிக்கான டேட்டா பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து சார் நான் ஸ்கூலில் வந்து ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், காலேஜில் வந்து நான் 2-3 வருஷமாக லெக்சராக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸில் ஒரு 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஒரு லெசனை வந்து டீச் பண்ணணும், எப்படி அந்த கிளாஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா இருக்கும். ஆனால் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மேட்ரே கிடையாது. ஏன்னா போட்டித் தேர்வில் வந்து உங்களுடைய மேதாவிகள்லாம் வந்து இருப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி கேட்பாங்க இப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் இல்லாமல் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தலக்கணம் இல்லாமல் எல்லாம் தெரிஞ்சாலும் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூல் புக்கை தொட்டு அதுக்கப்புறமா அதை டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நீங்கள் வெல்லா இல்லைனா மைனஸா ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலஜி இருக்குது, சுவாலஜி யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனடிக் டாபிக் இருக்குது, மரபியல் இருந்து 9th 10th +1 +2 இந்த புக்கில் இருக்கக்கூடிய மரபியல் டாப்பிக்கில் ஒரு 50 கொஸ்டினுக்கு 50க்கு நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து ப்ளஸ். இல்லை நான் வந்து ஸ்கூலில் 6 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், இங்கே டெஸ்ட்டில் வந்து 50க்கு 20 மார்க்கு 30 மார்க் தான் எடுக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து மைனஸ். ஸோ போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைஞ்சு நெளிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேட்ரு கிடையாது. எல்லாம் தெரிஞ்சாலுமே நீங்கள் ஒன்ஸ் அதை ரிவைஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கு படித்து முடிச்சாச்சு, ஸ்கூல் புக்கில் இருந்து டெஸ்ட் போட்டு பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், சிலபஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி யூஜி புக்கு பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே எடுத்து மேட்ச் பண்ணி படிங்க. இப்போ தாவரவியலில் வந்து பொருளாதார தாவரவியல் இருக்கு, அதாவது எக்கனாமிக் பிளான்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எக்கனாமிக் பிளான்ஸ் வந்து யூஜில எங்க இருக்கு, பிஜில எங்க இருக்கு, ரெஃபரன்ஸ்ல எங்க இருக்கு, இந்த மூணுலையுமே வந்து என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு அடிப்படை எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து அவைலபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி படிக்கும்போது நம்ம எந்த விதமான ஒரு டேட்டாவுமே வந்து மிஸ் பண்ண மாட்டோம், எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ படிச்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலுமே படித்தா மட்டும் பார்த்தாது, ப்ராப்பராக வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள். நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் அந்த டாப்பிக்கில் நீங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கீங்களா மைனஸாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு டைமே இல்லை அப்படின்னா எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாருக்குமே டைம் இல்லை. பட் அந்த கிரிட்டிக்கல் டைம்லையும் யார் ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்க்காங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் நிறைய பேர் வந்து நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணாங்க. பட் ஜாயின் பண்ணாலுமே யாரெல்லாம் ப்ராப்பராக நம்ம வைக்கிற டெஸ்ட்டு எல்லாத்தையுமே ப்ராப்பராக படித்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் அந்த அகாடமியில் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த அகாடமியில் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய் சேர்றதுனால அட்மிஷன் போடுறதுனால நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியாது. அங்கே போனாலும் சரி எங்கே போனாலும் சரி நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா எங்கே போனாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ நம்ம அகாடமியில் ப்ரீவியஸ் இயரில் படித்த டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைக்கிற டெஸ்ட்டு அண்டு மெட்டீரியல் எல்லாமே ப்ராப்பராக படித்தாங்க, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி OMR சீட்டு அப்புறம் மார்க் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் நம்ம வந்து சொல்லும்போது மட்டும்தான் அவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லா அகாடமியும், எந்த அகாடமி போனாலுமே நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அங்கே போய் 25,000 30,000 பீஸ் கொடுத்ததுனால நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியாது. அங்கே போய் நீங்கள் பீஸ் கொடுக்கீங்க அப்படின்னா அவங்க வைக்கிற டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். பாயிண்ட் இஸ் எங்கே போனாலுமே நீங்கள் வந்து படிக்கணும், படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். டெஸ்ட்டு பொறுத்த மட்டும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஒரு யூனிட் இருக்கு, ஒரு யூனிட்ல ஒரு 10 டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த 10 டாப்பிக்கை மொத்தமாக டெஸ்ட் போட்டு பார்க்காம
ஃபர்ஸ்ட் 3 டாபிக் ஒரு டெஸ்ட், அடுத்து 3 டாபிக் ஒரு டெஸ்ட், அடுத்து 4 டாபிக் ஒரு டெஸ்ட், இந்த 3 டெஸ்ட்டுமே சேர்த்து ஒரு யூனிட் ஃபுல்லா டெஸ்ட். இப்படி போடும்போது மட்டும்தான் அந்த யூனிட்ல ஒரு டாபிக் கூட மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிக்க முடியும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அகாடமி அப்படிதான் டெஸ்ட்டை வந்து காண்டக்ட் பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி டாபிக் டெஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட், அதுக்கப்புறமா யூனிட் டெஸ்ட் அது ஒரு டெஸ்ட், இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் டெஸ்ட். மாடல் டெஸ்ட்னா என்ன? மேஜர் டெஸ்ட், சைக்காலஜி டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், இது எல்லாம் சேர்த்து ஒரு மாடல் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்படி படிக்கும்போது நம்ம மேஜரும் கவர் பண்ணிடுவோம், சைக்காலஜியும் கவர் பண்ணிடுவோம், ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேமே வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ இப்படி படிக்கும்போது ஓவரால் எல்லாமே நல்லா கவர் பண்ண முடியும். அதே மாதிரி எந்தவித ஒரு டாப்பிக்குமே வந்து மிஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ நம்ம அகாடமி அப்படி தான் அப்ரோச் பண்ணுறோம். அதே மாதிரி டாபிக் டெஸ்ட் முடிச்சாச்சு, அதே மாதிரி யூனிட் டெஸ்ட் முடிச்சாச்சு, மாடல் டெஸ்ட் முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட். ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரு யூனிட்ல ஒரு 2 யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த 2 யூனிட்ல இருந்து ஒரு 110 கொஸ்டின், சைக்காலஜில இருந்து ஒரு 30 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு 30 கொஸ்டின், இது எல்லாம் சேர்த்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பராக படிப்போம். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், நீங்கள் படித்தது திரும்ப திரும்ப படிக்கும்போது மட்டும்தான் இன்னும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க. அதை விட்டுட்டு இந்த டாபிக் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை குவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்ல இருந்து ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின் வந்து கேட்பாங்க, அப்போ நீங்கள் முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்படி படித்தாலுமே நல்லா ப்ராப்பராக படிக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராங் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் காட்டும்போது மட்டும்தான் நீங்கள் ப்ளஸ்ஸா மைனஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸோ டாபிக் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, இந்த மாதிரி 4 டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அட்டன் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு கஷ்டமான கொஸ்டினை நம்ம எப்படி அட்டன் பண்ணணும், ஒரு ஈஸியான கொஸ்டின் நம்ம எப்படி அட்டன் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ட்விஸ்டட் கொஸ்டினை வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ பண்ற ப்ராக்டிஸ் தான் நீங்க 3 ஹவர்ல, அதாவது ஒரிஜினல் எக்ஸாம்ல அந்த 3 ஹவர்ல 150 கொஸ்டின் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஆனா இங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சரியா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, அதே மாதிரி டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டாங்க. ஆனால் எக்ஸாமில் போயிட்டு எனக்கு டைமே இல்லை, கொஸ்டின் வந்து ஈஸியாக கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க, ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஃபேக்ட் கிடையாது. நீங்கள் இப்போவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளோ நேரம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன வழி அப்படின்னா இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர லாஸ்ட்டு நீங்கள் எந்த விதமான ப்ராக்டிஸுமே இல்லாமல் டேரெக்டாக போய் நீங்கள் எக்ஸாமில் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியாக வந்து இருக்காது. ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ் நீங்கள் சிலபஸை பாருங்கள், ஸ்கூல் புக்கு படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள், டெஸ்ட் போட்டு பாருங்கள். டெஸ்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா போட்டு பார்க்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க. ஆனால் அதை விட்டுட்டு நான் படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன், டெஸ்ட் போட்டு பார்க்கல அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான், காலம் ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா டெஸ்ட் போட்டு பார்க்குறவங்க மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர டெஸ்ட் போட்டு பார்க்காம யாருமே வந்து பாஸ் பண்ணுறதா ஒரு போட்டித் தேர்வில் வந்து சரித்திரமே கிடையாது. ஓகே, நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களை ஓரளவு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதே இது நீங்கள் இன்னும் நல்லா டெஸ்ட் போட்டு பார்க்கீங்க அப்படின்னா நீங்கள் 100% வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க. இதுதான் வந்து பிஜிடிஆர்பியோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேஜ் அப்படின்னா பிரத்யேகமாக மேஜர் டெஸ்ட்டு, சைக்காலஜி டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு, தமிழ் தொகுதி தேர்வு டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் கொடுத்து அதை நீங்கள் படித்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அகாடமியில் இப்போ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர ஜஸ்ட் கனவு மட்டும் இருக்கு அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கேன், டெஸ்ட் போட்டு பார்க்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். டெஸ்ட் போட்டு பார்க்கல, படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் இப்போ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகும். இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் ப்ளஸ் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு மேஜருமே எப்படி படிக்கணும், எதில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.